choose the best answer. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்சங் எம்பையர்ஸ் அப்படிங்கிற கேம் விளையாட போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எம்பையர் பெஸ்ட் பண்ண கேம். ஸோ கேமுக்குள்ளே போயிடலாம். காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. பெருவுடையார் ராஜராஜ சோழரின் சீரிய ஆளுமையினால் இளைய பிராட்டியார் குந்தவை நாச்சியாரின் வழிநடத்தலிலும் பொற்காலம் கண்ட சோழ தேசம் அப்பெருவுடையாரின் மறைவுக்கு பின்னர் அவர் வழித்தோன்றல் ராஜேந்திர சோழனை அரியணை ஏற்றிய அழகு பார்த்தது. அவனது ஆளுமையின் கீழ் தனது எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. கிழக்கே கலிங்க சாகரம் முழுவதும் சோழனின் பேர் முழங்க கோலோச்சியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தன்னுடைய ஆளுமையினாலும் நட்புக்கரத்தாலும் வணிகத்தாலும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. சீன தேசம் முதல் கடாரம் உள்ளிட்ட பல நாடுகளில் வியாபாரம் செழிக்க உதவியது. இதே காலகட்டத்தில்தான் வரலாற்றின் மிகப்பெரிய கடற்படையை உருவாக்கியது சோழ தேசம். கிழக்கு ஆசிய நாடுகளில் வெறும் நட்புக்கரம் மட்டும் நீட்டியிருந்த ராஜேந்திர சோழன் அவற்றின் மீது போர் தொடுப்பான் என எவரும் ஆருடம் கூட கூறியிருக்க முடியாது. ஆனால் அந்த போர் நிகழ்ந்தது. போருக்கான காரணம் ஸ்ரீவிஜயம். தெற்காசிய நாடான ஸ்ரீவிஜயம் சீனத்திற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே முக்கிய வணிக மையமாக விளங்கிற்று. அதுவரை வணிகத்துக்கு நட்புடன் சேவை செய்து கொண்டிருந்த ஸ்ரீவிஜயம் சோழர்களின் ஆதிக்கத்தை விரும்பாததால் துறைமுகத்தில் நடக்கும் வியாபாரம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்களுக்கு அதிக கப்பம் விதித்தது. மேலும் சீன சோழ வணிகர்கள் இடையே இருந்த நேரடி வணிகத்தையும் தடை செய்து ஸ்ரீவிஜய அரசு இடைத்தரகம் மூலம் இரு நாட்டு வணிகர்களிடம் பொருட்களை விற்று பெரும் லாபம் ஈட்டியது. இதற்கு மாற்று வழியாக மட்டாரத்தில் ஒரு புதிய துறைமுகம் அமைத்து வணிகத்தை தொடர்ந்தது சோழ அரசு. தன் வியாபார காழ்ப்புணர்ச்சியால் ஸ்ரீவிஜய மன்னன் துங்கவர்மன் மட்டாரம் மற்றும் அதனை சுற்றியிருந்த பகுதி மக்களை தன் படைபலத்தால் ஆக்கிரமித்து தன்வசப்படுத்தினான். இதனால் வெகுண்டெழுந்த புலிக்கொடியோன் ராஜேந்திர சோழன் முதல் முறையாக ஸ்ரீவிஜயம் மீது படையெடுத்தான். மீண்டும் ஒரு போர். கன்னிப்படை வீரர்களை, நம் படை முழுவதும் வரும் வரை இங்கு இருக்கும் சுற்றுப்பகுதியினை பார்வையிடுங்கள். படைத்தளம் கூடும் இடம் அறிந்த பின் சமிட்கை செய்யுங்கள். உங்களில் ஒருவனாக நானும் பார்வையிடுகிறேன். ஆகட்டும் மன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கப்பல்லேருந்து இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த போட்டில் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த காட்டின் வரைபடத்தின் பரந்த பரப்பில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு சாத்தியமான போர்க்களமாகும். எனது சிப்பாய்களுக்கான சரியான இடத்தை நான் அறிய வேண்டும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம சிப்பாய்கள் சோல்ஜர்ஸ் எங்க? சோல்ஜர்ஸ் வரல போல. எனிவேஸ், நம்ம தான் தனியாக பார்க்கணும். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். யாராவது வந்தோடனே இருக்கீங்க? ஆட்கள் சத்தம் கேட்கிறது. யாரோ இங்கே இருக்கிறார்கள். ஆமாம் ஆமாம் மன்னரே, யாரோ இருக்காங்க. எச்சரிக்கையுடன் அனுப்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்கிட்ட பாருங்க எவ்வளோ பெரிய கத்தி இருக்குன்னு. ஓகே, பாய் செத்து போயிட்டான். இங்கே பாருங்க, இங்கே யாரு? வணக்கம்டா மாப்ளை. அவனை எப்படி சொல்றது? என்ன நடக்கிறது? இதான் நடக்குற. அதுவும் அங்கே இங்கே இங்கே யாரும் இல்லைங்க. என்ன மாட்டேங்கிறான்?
சாப்பிடலாம். கைஸ் நம்ம மண்டை என்னடா இது மண்டை பின்னாடி ஆண்டனா மாதிரி என்னடா போயிடுச்சு. எப்படா இங்க இருந்தா போடுற அதான் வர்க்கீஸ் கைஸ் இங்க வரண்டா டேய். நான் எவ்வளோ பெரிய ஏய் பார்த்தியில பல்ட்டி கைஸ் நம்மளை அடிக்கிறான் கைஸ். டேய் ஏதா பண்ணுடா டூ சம்திங்னா ஒரு அடிக்கு காலி. நீ எல்லாம் சத்தம் போடாதே. என்னடா சத்தம் போடாதே. ஆளு காலி ஆகிட்டாப்ல. எனிவேஸ் இந்த அடர்ந்த காட்டுக்குள் எதற்காக காவலர்கள் இருக்கிறார்கள்? அவங்க வேலைக்காக ஒதுங்கி எல்லா இருப்பாங்க. திசைகளையும் கவனமாக நோட்டமிட்டு முன்னேற வேண்டும். ஆஹா மக்களே என்னது இது? மான் தெரியுது. இயற்கையின் அழகு உன்னதமானது. மான் ஓடுது. என்னது இது? இன்னும் ரெட் கலர்ல பறந்துகிட்டு இருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய லேடி பக்கு? என்னடா பிடிக்க முடியாதா? எனிவேஸ் ஓகே. இடதுபுறம் ஒரு பழைய மடம் இருக்கின்றது. மடம் சற்று சென்று பார்ப்போம். ஓகே இல்லையா? ஆமாம் கைஸ் ஏதோ பழைய டெம்பிள் மாதிரி இருக்கு. ஓகே மெடிடேட் பண்ணால் நமக்கு செலுத்து வரும் போல். கைஸ் இது பாருங்களேன், இப்படியும் முறைக்கிறாரு. இவ்வளோ கோபம் முறைக்கிறாரு. லைட்டிங் எங்கிறது லைட் வருது இவருக்கு? மண்டையில் அடிச்சிருக்கு லைட்டு. அடா ஏண்டா டே எந்த பக்கம் பார்த்து தியானம் பண்ணுறோம் பா. கைஸ் இங்கே பாருங்க, எவ்வளோ நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்காங்க 2 பேர். செப்பல் இருக்கு. ஓகே Inner peace. Inner peace. Would whoever is making that flapping sound quiet down? வணக்கம்டா மாப்ளை. ஓகே எனக்கு மீண்டும் முழு பலம் வந்தது போல் உணர்கிறேன். ஓகே ஓ ரீச்சம் சிப். ஸோ மவுண்டனோட டாப்புக்கு போகணுமா? இது வேண்டிய விஷயம். ஓகே நெக்ஸ்ட் க்ளோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். இந்த அசசின்ஸ் கிரீட் கேம் விளாண்டவங்களுக்கு தெரியும்ல, ஈகிள் விஷன் இருக்க மாதிரி. ஸோ ஓகே இங்கே எங்கே வாங்க ஸ்டெல்த். ஓகே இப்போ பாருங்கள் என் மாஸ்டர் ஸ்டெல்த்தை பாருங்கள். இப்போ சத்தம் போடாதே. பாத்துட்டாங்க. என்னடா லிட்டரலா முன்னாடி வந்துட்டு வந்தா. ஓகே சண்டை போட்டுடலாம். அவன் அங்கே இருக்கிறான். வெட்டிட்டாங்க காவலை. வெட்டிட்டான். நீதி வழங்கப்பட்ட ஓகே ஓகே என்னது இது? சிறு தொலைவில் காட்டிற்குள் யாரோ அலறுவது போல் கேட்கிறதே. எதிரி படையினரின் வேலையாக இருக்குமோ? இதை பின்தொடர்ந்து செல்வோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் ஒரு டோலிக்கு ஹெல்ப் பண்ணலாம்.